சொல்லுமா ஸ்வாதி, என்ன விஷயமா? இல்லை சார், எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அதான் இப்போ ரியல் எஸ்டேட்ஸில் பண்ணணுமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணணுமான்னு தெரியல சார். அதான் உங்ககிட்ட. நீ மியூச்சுவல் ஃபண்டை வந்து இன்னொரு தனி கிளாஸ் ஆஃப் அசட், அதில் பண்ணலாமா, லேண்டில் பண்ணலாமா, ஈக்விட்டியில் பண்ணலாமான்னு பார்க்காம மியூச்சுவல் ஃபண்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்கோமா. அது புரிஞ்சுங்கன்னா உனக்கு தெரியும் பாக்கி எந்த கிளாஸ் ஆஃப் அசட்டில் போடணும்னாலும் நீ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போடலாம். மியூச்சுவல் அப்படிங்கிற வேர்டே உனக்கு சொல்லும், எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது. இப்போ நீ லேண்டில் போடலான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரால் வந்து மாதத்துக்கு ஒரு 2000 ரூபாய் ஸ்பேர் பண்ண முடியும். லேண்டில் போட முடியுமா? 2000 ரூபாய்க்கு போய் லேண்டு மாதம் வாங்க முடியுமா? முடியாது. அப்போது நீ சொல்கிற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து பண்ணலாம். ஒரு 5 பேர் சேர்ந்து ஒருத்தையும் 1 லட்சம் ரூபாய் இருக்குது, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறாங்க இல்லையா? அதோட ஈக்குவலண்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட். யார்கிட்ட பணம் இருக்கோ அவள் கொடுத்துருவா. இப்போ ஈக்விட்டி ஷேரில் போட போகிறேன் அப்படின்னு இருக்கிறவா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை கொடுப்பாங்க. இல்லை சார், ஈக்விட்டின்னா ரிஸ்க்கு, எனக்கு ரிஸ்க் வேண்டாம், மாதம் பிறந்தா எனக்கு வட்டி வந்துட்டுனா போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க டெட் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவீங்க. இல்லை சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என் குழந்தைக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணவங்க கோல்டு வேணும். ஸோ கோல்டு பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் கோல்டு வாங்கலாம். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து இஸ் நாட் அ செப்பரேட் கிளாஸ் ஆஃப் அசட். உனக்கு எந்த கிளாஸ் ஆஃப் அசட்டில் வாங்கணுங்கிறியோ அதை நீ பார்த்து நீயே வாங்கி காஸ்ட் அதிகமாகிறத விட உன்ன மாதிரி இருக்கிற ஒரு 100 பேர் 150 பேர் சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்து. சரி, இப்போ 100 பேர் 150 பேர் எப்படி சேர்றதுன்னு நீ யோசிப்பியா இருக்கும். நீ ஏன் யோசிக்கணும்? அதுக்கு தான் என்ன இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்னு இருக்குது. அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறா, தே டெவலப் அ ஸ்கீம். இப்போது ஈக்விட்டி ஷேரில் கூட என்ன பண்ணுவாங்க, மிட் கேப் ஷேர், ஸ்மால் கேப் ஷேர்னு இது பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ உனக்கு வந்து மிட் கேப் ஷேரில் தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீ மிட் கேப் ஷேரை செலக்ட் பண்ணிக்கோ. உன்னால் மாதம் 500 ரூபா தர முடியும், 1000 ரூபா தர முடியும் அப்படின்னா அதை எஸ்ஐபி. நீ எவ்வளோ தர முடியும் நான் அவகிட்ட முன்னாடியே சொல்லிவிட்டு மாதம் ஒரு பர்டிகுலர் டேட்டில் அவளை எடுத்துக்க சொன்னாங்க. அவங்களே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. இப்போ என்ன ஆகுனா, நீயே சொந்தமாக பண்ணுற அப்படின்னு நினச்சாங்கன்னா நீ கரெக்ட் டயத்தில் போய் வாங்கணும், கரெக்ட் டயத்தில் விற்கணும், எந்த ஷேர் ஏறும் இறங்கும்னு தெரியாது. இதெல்லாம் நீ யோசிச்சிருந்தியானா உன்னால் சம்பாதிக்க முடியாது. நீ என்ன பண்ணணும், உன்னோட சம்பாத்தியத்தை பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட விட்டுட்டு அவகிட்ட சொல்லிட்டாங்க. அங்கே ஒருத்தர் வந்து இதுவே வேலையாக அவங்களுக்கு சம்பளம் வரும், அந்த சம்பளத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணி உனக்கு இது பண்ணுவாங்க. அந்த சம்பளம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட மியூச்சுவல் ஃபண்டில் வர ரிட்டர்ன்லேருந்து ஒரு சின்ன போர்ஷன் அவங்க செலவுக்கு எடுப்பாங்க. அது எவ்வளோன்னு முதல்ல சொல்லிடாங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்கீமாக டிராஃப்ட் பண்ணி அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு அசோசியேஷன் இது இருக்குது, ஆர்கனைசேஷன், ஆம்ஃபீம். அந்த ஆம்ஃபீமில் கொடுத்து அப்ரூவல் வாங்கி அதை டெய்லி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ ரூபா வாங்கியிருக்கேன், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்னி வேல்யூ இவ்வளோ ஆயிருக்கு, அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ இப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் காலம்புற எழுந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும். உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தோட மதிப்பு யூனிட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டோட மதிப்பு ஒரு எஸ்எம்எஸ். இதம்மா மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நீ முடிவு பண்ணி உனக்கு வந்து பணத்தை எதில் போடணும், அதுக்கு உண்டான பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் போய் இந்த பணத்தை போயிடுச்சு. இன்னும் என்ன சந்தேகம் இருந்தாலும் அப்புறம் தேங்க்ஸ்.